தானிய உணவுகள் இருக்குல்ல, தானிய உணவு சாப்பிடாம நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு வேலையை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஓட்டுநராக வேலை செய்யலாம். நீங்கள் ஒரு ஆசிரியராக, ஒரு கலெக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு விஞ்ஞானியாக வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நிறைய பேர்த்த வேலை வாங்குவீங்க, உங்களையும் நிறைய பேர் வேலை வாங்குவாங்க. அப்போ இதை எதிர்கொள்ள இது ரொம்ப கடினமானது. இன்னொருத்தர் நமக்கு வேலை வாங்கும்போது நம்ம ஒரு பரபரப்பாக வேலை செய்யணும், கடினமாக உழைக்கணும். அதுக்கெல்லாம் தானிய உணவுகளை சாப்பிடலைன்னாக்கா உங்களால் இந்த வேலையை செய்ய முடியாது. ஒரு என்ஜினியராகவோ அல்லது ஒரு கொத்தனாராகவோ, ஒரு சித்தாளாவோ, ஒரு ஓட்டுநராகவோ, வாகன ஓட்டுநராகவோ, ஒரு ஆசிரியராகவோ, ஒரு கலெக்டராகவோ, ஒரு எம்எல்ஏவாகவோ, ஒரு முதலமைச்சராகவோ இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டே தான் ஆகணும். அப்போ தான் இந்த வேலைகளை செய்ய முடியும். இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிட்டு தான் இந்த உலகத்தையே நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம், இந்த இயந்திர அறிவியல் உலகை. இப்போ திடீர்னால நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிடலைன்னா உங்களுக்கு இந்த வேலைகளை செய்கிறதுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை, வலிமை தேவை. அந்த வலிமை உங்களுக்கு கிடைக்காது, சோர்வாயிடுவீங்க, உற்சாகமாக அந்த வேலைகளை செய்ய முடியாது. இந்த ஓட்டுநர் வேலை அல்லது ஒரு கலெக்டர் வேலை, ஒரு ஆசிரியர் வேலை, ஒரு நடத்துனர் வேலை அல்லது ஒரு விஞ்ஞானி, இன்ஜினியர், டாக்டரு, இந்த மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள அனைத்து தொழில்களும் செய்வதற்கு கடினமானது. நம்ம 4 பேர்த்த வேலை வாங்கணும், நம்மளை 4 பேர் வேலை வாங்குவாங்க. அதுவும் 8-10 மணி நேரம் வேலை செய்யணுங்கும்போது நம்ம உடம்புல நிறைய ஆற்றல் வேணும், நிறைய வலிமை வேண்டும். அந்த வலிமையை கண்டிப்பாக அது தரக்கூடிய உணவு கண்டிப்பாக அந்த தானிய உணவுகள் தான். அரிசி, கோதுமை, இது போன்ற கேழ்வரகு, இது போன்ற தானியங்கள் தான் அது போன்ற ஆற்றலை தரும், அளவுக்கு அதிகமான ஆற்றலை தரும். அந்த ஆற்றல் இருந்தால் மட்டும்தான், அந்த அளவுக்கு அதிகமான தானிய உணவுகளினால் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஓட்டுநராகவோ, ஒரு மெக்கானிக்காகவோ, ஒரு கொத்தனாராகவோ, சித்தாளாகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, கலெக்டராகவோ, ஒரு கம்பவுண்டராகவோ, ஒரு ஆசிரியராகவோ, ஒரு மருத்துவராகவோ, விஞ்ஞானியாகவோ உழைக்க முடியும். ஏன்னா இந்த தொழில்கள், இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள ஒரு வியாபாரியாகவோ, இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள தொழிலை செய்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை தானிய உணவுகள் தான் தரும். மாமிசம் கூட சாப்பிடாமல் இருந்துடலாம். ஆனால் மாமிசம் கூட பாருங்கள், நம்ம என்றைக்காவது ஒரு நாள் தான் முன்னாடிலாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் டெய்லி தானிய உணவுகளை சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா அந்த ஆற்றல் அதிலேருந்து கிடைக்குது. தானியங்களிலிருந்து, ஒரு மாமிசத்திலிருந்து கிடைக்காத ஆற்றல் தானிய உணவுலேருந்து கிடைக்கும். இந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகு இருக்குல்ல, அதுலேருந்து கிடைக்கும். ஆனால் என்னென்னா, நோய்கள் வருவதற்கும் அதான் காரணம். நம்ம உடம்புல இவ்வளோ நோய்கள் வருவதற்கும், வன்முறை உணர்ச்சி, குற்றங்கள் நடைபெறுவதற்கும் அதுதான் காரணம். உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வரும்போது மற்றவங்களை அடிமைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அடக்கணும், ஒடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதே நேரத்தில் நிறைய வலிமை, அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்கிறோம். அதனால தான் 4 பேரை வேலை வாங்குகிறோம். ஏன் பெரிய போஸ்டிங்கு போகணுன்னு நினைக்கிறோன்னா, அப்போ தான் நம்ம 4 பேர்த்த வேலை வாங்க முடியும், 10 பேர்த்த, 100 பேர்த்த வேலை வாங்க முடியும். நிறைய படித்து நீங்கள் பெரிய போஸ்டிங் போயிட்டீங்கன்னா நீங்கள் வேலை வாங்குகிற உங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். 1000 பேர்த்த வேலை வாங்கலாம். இன்னும் உயர்வான படிப்பை படிச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் திறமையை அதிகரிச்சிட்டிங்கன்னா இன்னும் 10,000 பேரை கூட நீங்கள் வேலை வாங்கலாம். 10,000 பேர் உங்களை பார்த்து பயப்படுவாங்க, உங்களுக்கு கீழே வேலை செஞ்சிட்ருப்பாங்க, உங்கள் நிர்வாகத்துக்கு கீழே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஆக இந்த தானிய உணவுகள் இந்த உலகில் உள்ள, இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள தொழில்களை செய்வதற்கு இது கண்டிப்பாக தேவை. இது இல்லைன்னா இந்த வேலைகளை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு ஓட்டுநராக இருக்கீங்க, இந்த அரிசி, கோதுமை, கேழ்வரகு இதில் சமைக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடலைன்னா உங்களால் ஒரு ஓட்டுநராக வேலை செய்வது மிகவும் கடினம், முடியாது, ரொம்ப சோர்வு ஏற்படும். ஆனால் உங்களால் மென்மையான வேலைகள் தான் அப்போ செய்ய முடியும். மென்மையானன்னா அப்போ இந்த வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது, ஓட்டுநராக தொடர்ந்து பணி செய்ய முடியாது. நீங்கள் எந்த ஒரு தொழிலாக எடுத்துக்கிட்டாலும் தானிய உணவுகளை சாப்பிடலன்னா தொடர்ந்து பணி செய்ய முடியாது, தொடர்ந்து தொழிலை செய்ய முடியாது. அப்படின்னா அது அப்போ அது சரியான உணவுன்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் இங்கே குற்றங்கள் நடைபெறுவதற்கும், வன்முறை உணர்ச்சிகள் ஏற்படுவதற்கும், நோய்கள் உருவாவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. அதுதான் நீங்கள் நன்மைன்னு, இந்த இயந்திர அறிவியல் உலகம், நீ உழைக்கிறது, உனக்கு சம்பாத்தியம் கிடைக்குது, நீ ஒரு கொத்தனாராக வேலை பார்க்குற, நீ ஒரு ஆசிரியராக வேலை பார்க்குற, ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குற, அதனால் உனக்கு பணம் கிடைக்குது அப்படின்னா, அந்த பணம் கிடைக்குதுங்கிறதுனால இந்த தானிய உணவுகள் தான் அதுக்கு காரணம். அதை சாப்பிட்டனால தான் எனக்கு உடம்புல வலிமை அதிகரிக்குது, அதனால தான் என்னால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியும், எனக்கு சம்பாத்தியம் கிடைக்குது, என் குடும்பத்தை காப்பாற்ற முடியுது அப்படின்னு நீ சொல்கிறல்ல. இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா,
ஒரு திருடுறவங்க கூட அதான் சொல்லுவாங்க. திருடுறவங்க, கொலை செய்கிறவங்க, கொலை செய்கிறதே தொழிலாக வச்சுருக்கவங்க, நான் வந்து 4 இடத்துல திருடினா தான் என் குடும்பம் சாப்பிடும். யாராவது யாரையாவது கொல்லணும்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு கொடுத்தா தான் என் பொழப்பு என் குடும்பம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிகள் சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு இன்ஜினியர், நான் வந்து இன்ஜினியராக வேலை பார்க்குறேன், அதுக்கு தேவை அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை, அந்த ஆற்றலை வந்து தானிய உணவுகள் எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? தானிய உணவுகள் சாப்பிட்டனால தான் நான் சம்பளம் வாங்குகிறேன், என் குடும்பம் பிழைக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ரெண்டும் ஒன்று தான். அந்த குற்றவாளிகள், கொலை குற்றம் செய்கிறவர்கள், திருடுறவங்க எப்படி வந்து திருடினா தான் 4 வீட்டில் திருடினா தான் என் குடும்பம் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கும் ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ கலெக்டராகவோ இருக்கிறதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இப்படி இன்ஜினியர், கலெக்டரு, டாக்டரு, விஞ்ஞானி இப்படிப்பட்டவங்க உருவாக்குன இந்த இயந்திர அறிவியல் உலகில், இந்த இயந்திர அறிவியல் உலகம் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாவறதுக்கு காரணமாக இருக்குது. மோட்டார் வாகன விபத்துகள் மூலமாக வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாவறதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் காரணம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு இந்த இன்ஜினியர், டாக்டர், விஞ்ஞானி, கொத்தனார், சித்தாள், மோட்டார் மெக்கானிக் இவங்க எல்லாரும் தான் காரணம். அப்போ நாமெல்லாம் கொலை குற்றவாளிகள். இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள அனைத்து தொழில்களுமே கொலை தொழில்கள். ஏன்னா நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள அனைத்து தொழில்கள் மூலமாகத்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கப்படுகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கினார்கள். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம்தான் இங்கே வந்து நிறைய குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்குது. விபத்துகள், மோட்டார் வாகன விபத்துகள், நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. நோய்கள் மூலம் பல கோடி பேர் சாகுறாங்க. அப்போது இங்கே நடக்கிற சாவு, விபத்துகள் மூலமாக, நோய்கள் மூலமாக, குற்றங்கள் மூலமாக, வறுமை மூலமாக இங்கே நடக்கிற சாவு எல்லாத்துக்கும் நாம் எல்லாருமே பொறுப்பேற்கணும். நாம் செய்கிற தொழில் வந்து கொலை தொழில், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மறைமுகமாக கொல்லுகிற, பிறரை கொல்லுகிற தொழில். அதனால் வந்து இது ஒரு பாதுகாப்பற்ற உலகம். அந்த பாதுகாப்பற்ற உலகை நாம் தான் உருவாக்கினோம். அந்த பாதுகாப்பற்ற உலகத்தில் தான் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் மோட்டார் வாகனத்தில் சாகுறாங்க, நோய்களால் பல கோடி பேர் சாகுறாங்க, குற்றங்களால் பல லட்சம் பேர் வருஷத்துக்கு சாகுறாங்க, போர்கள், இப்படி எல்லாத்துக்கும் சாகிற காரணம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான். அதனால் வந்து இந்த இந்த தானிய உணவுகள் இருக்குல்ல, அதனால் நன்மையே கிடையாது. தீமைகளுக்குள் நாம் வந்து தீமைகளில் நாம் வந்து ஒரு நன்மையை தேடிக்கிறோம். தீமைங்கிற ஒரு உலகத்தில் நாம் நுழைஞ்சிட்டோம். அதுக்குள்ளே ஏதாவது நன்மை கிடைக்குமா? அதுக்குள்ளே எப்படியாவது பாதுகாப்பாக வாழ முடியுமா? நரகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இந்த தானிய உணவுகள் என்பது சாப்பிட்டா தான் இந்த நரகத்துக்குள்ளே வாழ முடியும். நரகம் என்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ வேண்டுமென்றால் நம்ம இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்ணும். சாப்பிட்டா தான் அந்த நரகங்களில் வாழ முடியும். நரகங்களுக்குள்ளே ஏதாவது நல்லது கெட்டது இருக்குமா? அதுதான் வந்து இப்போ இந்த நரகத்துக்குள்ளே எது நல்லது, எது கெட்டது, எது வந்து குறைவான தீமை, அதுதான் நல்லது, எது வந்து அதிகமான தீமை, அது கெட்டது, அந்த மாதிரியான புரிதலோடு நாம் வாழ வேண்டியிருக்கு. அதனால் வந்து ஆனால் இது வந்து இப்போ தெரிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், உணர்ந்துட்டீங்கன்னு வச்சிங்க, தானியங்கள் என்பது மோசமான உணவு என்பதை என்னை போல நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு நீங்கள் தானியத்தை சாப்பிடக்கூடாது. தெரியாமல் நீங்கள் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா ஓகே, நீங்கள் தானியங்கள் தானிய உணவுகளை சாப்பிட்றதுல ஒரு நியாயம் இருக்குது. உங்களுக்கு தெரியல. இப்போ நான் வந்து உணர்ந்துட்டேன், அது எனக்கு தேவை இருக்குது, அதனால தான் நான் உணர்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன். நான் ஏன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு தேவையாக இருக்கிறது. நான் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. அந்த நிர்பந்தம், நெருக்கடி அது இருக்குது. எனக்கு அந்த அவசியம் இருக்குது. அந்த அவசியம் எனது வாழ்க்கையில் நிலவுகிறது. அந்த நெருக்கடி, அந்த கட்டாயம் எனது வாழ்க்கையில் நிலவுகிறது. அதனால தான் நான் அதை கண்டுபிடிக்கிறேன். எனக்கு தேவைங்க போய் தான் நான் அதை கண்டுபிடிக்கிறேன். அப்போ எனக்கு மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர்த்துக்கு தேவை. அப்போ அதை நம்ம உணர்ந்துட்டதுக்கப்புறம், நான் உணர்ந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பவும் நான் அதை போய் சாப்பிட்டுட்ருக்கூடாது. அதே நேரத்தில் நான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து ஒரு கொத்தனாரா, சித்தாளா, ஒரு கண்டக்டரா, ஒரு ஆசிரியரா, ஒரு விஞ்ஞானியா, இன்ஜினியரா, இப்படி ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு தான் நான் இந்த உலகத்தில் பிழைக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த தொழிலை நான் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு நானும் என் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்கு. அப்போ அந்த தொழிலை செய்யணுன்னா எனக்கு வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை, வலிமை தேவை. நானும் 4 பேர்த்த வேலை வாங்கணும், என்னையும் 4 பேர் வேலை வாங்குவாங்க. எனக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றலும் வலிமை தேவை. அந்த வலிமையும் ஆற்றலையும் பெறுவதற்காக நான் அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஏன்னா எனக்கு தெரியும், தானியங்களால் தான் இவ்வளோ குற்றங்கள், நோய்கள் எல்லாம் உருவாகுது.
என் உடம்புலேயும் நோய் இருக்கும். அந்த நோய்க்கு கூட இந்த தானிய உணவுகள் தான் காரணம். நானும் குற்றங்கள் செய்திருப்பேன். அந்த குற்றங்களுக்கு கடந்த காலத்தில் நான் செய்த குற்றங்கள், இப்போ கூட நான் குற்றங்கள் செய்துட்ருக்கலாம். அது நான் தெரியாமல் கூட அதை கண்டுபிடிக்கிறேன். அல்லது இந்த கடந்த காலங்களில் நான் நிறைய குற்றங்கள் செய்திருக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அது காரணம் இந்த தானிய உணவுகள் தான். அப்போ நான் இன்றைக்கி உணர்ந்துட்டேன். இன்றைக்கி நான் என்னை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ என்னால் நான் ஒரு அதாவது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை, வலிமை தேவை. அந்த வலிமையை நீங்கள் கண்டிப்பாக தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா தான் அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ நான் இந்த உலகத்தில் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, தானியங்கள் தான் இந்த உலகத்தில் குற்றங்கள் நடைபெறுவதற்கும் மூட நம்பிக்கைகள் அதிகரிப்பதற்கும். ஏன்னா தானியங்களை சாப்பிட்டா மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, இயற்கையான சிந்தனை வராது, செயற்கையாக தான் சிந்திப்பீங்க. நீங்கள் சிந்திப்பது எல்லாமே பொய்யாகத்தான் இருக்கும், உண்மையை பற்றி நீங்கள் சிந்திக்கவும் முடியாது. அப்போ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. தானியங்கள் என்பது ஒரு மோசமான உணவு என்பது தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நானும் இந்த உலகத்தில் பிழைக்கணும், எனக்கும் உடம்பில் அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. ஆற்றல் இருந்தால் தான், வலிமை இருந்தால் தான் நான் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு பிழைக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக நான் திரும்பவும் தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நான் இங்கே உள்ள எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது, எந்த தொழிலையும் செய்யக்கூடாது. அதாவது என்ன தொழில்னா, பிறரது நிர்வாகத்தின் கீழ் இருந்து கொண்டு நான் எந்த தொழிலையும் செய்யக்கூடாது. எனது நிர்வாகத்தின் கீழும் நான் யாரையும் வேலை வாங்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு தான், பிறரை வேலை வாங்குவதற்காகத்தான், பிறர் சொல்லுகிற வேலையை செய்வதற்காகத்தான் நமது தொழிலில் பிறரை 4 பேர்த்த வேலை வாங்குறதுக்காகவும் 4 பேர் நம்மளை வேலை வாங்குறதுக்காகவும் தான் நமக்கு இந்த அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை பெறுவதற்காகத்தான் நமக்கு இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகள் தேவை. அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு தானியங்கள் என்பது மோசமான உணவு, எனக்கு அது சாப்பிடக்கூடாது. என் உடம்போட கண்டிஷன் படி நான் இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை நான் சாப்பிடக்கூடாது. அதுமாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது. அதனால தான் அதை நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு அது தேவையாக இருக்குது. அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்குது, நெருக்கடி இருக்குது, அவசியம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் மென்மையான உணவுகள் தான், காய்கறி பொரியல், கீரை பொரியல், கிழங்கு, பயிர் வகைகள், பருப்புகள், இதைத்தான் சாப்பிடணும். இதை சாப்பிட்டா நீங்கள் மென்மையாக தான் உழைக்க முடியும், மென்மையான வேலையைத்தான் செய்ய முடியும். அப்படின்னா நான் மென்மையான வேலையைத்தான் செய்யணும். பிறரது நிர்வாகத்தின் கீழ் இருந்து வேலை செய்யக்கூடாது. என்ன 4 பேர் வேலை வாங்கக்கூடாது, நான் 4 பேர்த்த வேலை வாங்கக்கூடாது. மென்மையான வேலையை தான் நான் செய்யணும். ஏன்னா நான் மென்மையான உணவுகளை தான் சாப்பிடணுங்கிற கட்டாயம் இருக்குது எனக்கு. இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, மீனை சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது. நான் மென்மையான உணவுகளை தான் சாப்பிடணும், மனித உணவுகளைத்தான் நான் சாப்பிட வேண்டும். அப்போ தான் என் உடம்புக்கு அது ஆரோக்கியத்தை தரும். அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய தொழிலையும் மாற்றிக்கணும். நான் இந்த மென்மையான உணவுகளை சாப்பிட்டுட்டு 4 பேர் என்ன வேலை வாங்குகிற இடத்துல நான் போய் நின்று வேலை பார்க்கக்கூடாது. அதுமாதிரி நானும் 4 பேர்த்த வேலை வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படக்கூடாது. அந்த இடத்துல நான் நிற்கக்கூடாது, அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான சூழ்நிலையிலே நான் இருக்கக்கூடாது. என்னை யாரும் வேலை வாங்கக்கூடாது, நானும் யாரையும் வேலை வாங்க மாட்டேன். தொழிலில் குடும்ப உறவுகள் என்பது ஒரு அப்பா ஒரு வேலையை சொல்லுவார், அம்மா ஒரு வேலை சொல்லுவாங்க, மனைவி ஒரு வேலை சொல்லுவாங்க, கணவன் இது வேறு விஷயம், அண்ணன் தம்பி எல்லாம் அது வேறு விஷயம். அது மென்மையான வேலையாக தான் இருக்கும். குடும்பத்தில் ஒரு உதவின்னா அது மென்மையான வேலைகளாக தான் இருக்கும். கடைக்கு போய்ட்டு வா, அதை போய்ட்டு வா, தண்ணி கொட்டு, இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் தொழில் என்பது கடினமானது. அதனால் நான் எனக்கு அது தேவையாக இருக்குது. நான் இந்த உண்மைகளை நான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நான் எனது இயல்பு மென்மையானதாக இருக்கிறது. எனது இயல்புக்கு நான் மனித இயல்பை புரிந்து கொண்டேன், மனித தன்மையை புரிந்து கொண்டேன். அதனால் எனது தன்மைக்கு ஏற்றவாறு நான் மென்மையான உணவுகளை சாப்பிட வேண்டும், வன்மையான உணவுகளை சாப்பிடக்கூடாது. என்னை மனித தன்மையோடு இருக்க செய்கிற உணவுகளை தான் சாப்பிடணும். பேயாக மாற்றுகிற உணவுகளை நான் சாப்பிடக்கூடாது. தானிய உணவுகள் நம்மை பேயாக மாற்றிவிடும். வலிமை அதிகரிக்கும் போது நம்ம பேயாக மாறிவிடுவோம். வலிமை குறைவாக இருக்கும்போது தான் நாம் மனுஷங்களாக இருப்போம். வலிமை மென்மையாக இருக்கும்போது தான் நாம் மனுஷங்களாக இருப்போம். வலிமை அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம பேயாக மாறிடுவோம். ஏன் பேயின்னு சொல்கிறோம்? பேயின்னா அதோட வலிமை அதிகமாக இருக்கும். ஒரு ராட்சசன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அது பெருசாக இருக்கும் உருவத்தில், அதற்கு பயங்கர வலிமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதுக்கு கற்பிதம் கற்பிக்கிறோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வலிமை அதிகரிக்கும். பேய்னா வலிமை அதிகரிக்கும், ராட்சசம்னா வலிமை அதிகரிக்கும். அப்படின்னா இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டா நமக்கு வலிமை அதிகரிக்கும் போது நம்ம பேயாக மாறிடுவோம். வலிமை அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனுஷங்களாக இருப்போம்.
அளவுக்கு அதிகமாகிடுச்சுனாக்கா நாம் பேயாக மாறிவிடுவோம், சாத்தானாக ராட்சசனாக மாறி அரக்கர்களாக மாறிவிடுவோம். அரக்கர்களின் உணவு தான் தானிய உணவுகள், பேய்களின் உணவு தான் தானிய உணவுகள். மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு இதெல்லாம் பேய்களோட உணவு, அரக்கர்களோட உணவு. அதனால் அதனால் யார் இந்த உலகத்தில் ஏன் இந்த தானிய உணவுகளை நம்ம சாப்பிட்றோம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரி ஆட்கள் சாப்பிடக்கூடாது, மென்மையானவங்க, மனிதத்தன்மை அதிகரித்தவர்கள் சாப்பிடக்கூடாது, அடிமைத்தனத்தை விரும்பாதவர்கள் சாப்பிடக்கூடாது, சுதந்திரமாக வாழ விரும்புகிறவங்க தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, பிறருக்கு இடையூறு செய்யாமல் பிறரை துன்புறுத்தாமல் வாழ விரும்புகிறவர்கள் தானிய உணவை சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, மீன் உணவுகளையும் முட்டை உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. யார் இந்த மீன் உணவுகளையும் முட்டை உணவுகளையும் சாப்பிட வேண்டும், தானிய உணவுகளை சாப்பிடணும்னா அடிமைத்தனம் மிகுந்தவர்கள், வன்முறை உணர்ச்சி அதிகமாக உடையவர்கள், அப்புறம் கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் உழைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தான் இந்த உணவுகளை சாப்பிடணும். தானிய உணவுகளையும் மீன் உணவுகளையும் மாமிச உணவுகளையும் முட்டை உணவுகளையும் சாப்பிடணும்.